கொஞ்சம் அந்த ஃபேன் போட்டுட்டு போங்க. ஆ? ம், ம். ஏய், ஸ்லோ பண்ணு. ஆ. என்ன சில்லற புத்தி பத்தி அதுங்களுக்கு? ஏன் ஃபேனை ஸ்லோவா வச்சீங்க? ஆ, இல்லையே. ஆ, அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, ஃபேன்ல இருந்து காத்து வரல, அதான் சொன்னேன். அக்கா, இவளுக்கு கண்ணு தெரியுதோ? அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கண்ணு வலிக்குது. அப்படியே மூஞ்சில ஒரு குத்து குத்தணும் போல இருக்கு. ஃபேன் ஸ்பீடா ஓடணும்னா ரெகுலேட்டரை பிடிச்சி இப்படி திருகணும். என்னாச்சு? ஏங்க கத்துற? சரி, நாங்க போறோம். வாங்க அக்கா, போலாம். ஒரு நிமிஷம். அதான் ஃபேன் போட்டாச்சுல, வேற என்ன வேணும்? கொஞ்சம் ஏசியை போடுங்களேன். அதான் ஃபேன் ஓடுதுல, அப்புறம் ஏன் ஏசி? டாக்டர் கண்ணை எப்பவுமே கூலிங்கா வச்சுக்க சொன்னாரு. ஐயோ, இவ்வளோ. இங்க பாரு, இப்பவே ஏதாவது இருந்தா சொல்லிடு. அப்புறம் போனதுக்கு அப்புறம் திரும்ப கூப்பிடாத. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். இப்ப நீங்க போலாம். வாங்க போலாம். ச்சே, எப்ப பார்த்தாலும் ஏசிய போடு, ஃபேனை போடுன்னு டார்ச்சர் பண்றான். இப்ப பேசுற பேச்சுக்கு இவன் மேல பெரிய கல்லு தூக்கி போடணும். கொலைக்கு மட்டும் கேஸ் இல்லன்னு வச்சுக்கோ. அவளை என்ன சட்டையில போட்டு வறுத்திருப்பேன். ஐயோ, இடிய மீன். என்ன இடிய மீனா? ஹிட்லர்க்கா? ஐயோ, சரி சரி, வா உள்ள போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடலாம். வா. ஹாசினி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எது வேணாலும் சொல்லு, நாங்க போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஆஹா, இதுக்காக தானா நான் நடிகை ஆகிறதுக்குள்ள இவளுங்க நடிச்சு ஆஸ்காரே வாங்கிடுவாளுங்க போல. ஹாசினி, இப்போ எப்படி இருக்கு? யார் அது? ஆம்பளை வாய்ஸ் கேக்குது. ஏன் பதற? நான் தான் ஏஜே. ஓ, நீங்க தானா? இப்போ எப்படி இருக்கு? இப்பவும் இருட்டாதான் இருக்கு. நான் வலி எப்படி இருக்குன்னு கேட்டேன். குளுகுளுன்னு இருக்கு. ஆ? அது வந்து உங்க மருமகளுங்க ஏசி போட்டு விட்டாங்க, அதனால கொஞ்சம் வலி குறைஞ்சு குளிர்ச்சியா இருக்கு. ஓ, ஆனா கால் தான் வலிச்சுக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரையும் கொஞ்சம் அழுத்தி விட சொல்றீங்களா? அடிபட்டது கண்ணு தானே, காலுக்கு என்ன சம்பந்தம்? கால்ல அடிபட்டா கண்ணுல தண்ணி வரது இல்லையா? அதான் கண்ணுல அடிபட்டதும் காலுக்கு வலிக்குது. உங்களால மட்டும் என் கண்ணு போகாம இருந்திருந்தா, எனக்கு கால் வலிச்சிருந்தா நானே கால் அமுக்கி இருப்பேன். இப்போ கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்குன்னே தெரியலையே. என் கண்ணை ஏங்க இப்படி பண்ணீங்க? மாயா, சித்ரா, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் அவளோட காலை அமுக்கி விடுங்களேன் ப்ளீஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து அமைக்க விடுறதுக்கு இது காலா இல்ல நாய்க்கு ஹஸ்தூனா? ஆ? இல்ல, நாங்க அமைக்க விடுறோம். கோ ஆன். என்னாச்சு? சாரி, அது கால் வலியில தெரியாம அடிச்சிட்டேன். நீங்க அழுத்துறது நசுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அழுத்தக்கூடாது. எப்படி அமுக்கணும்னா சாஃப்டா மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். கீழே அப்படியே மேல கொஞ்சம் ரைட்டு.
ரைட். சென்டர். இப்படி அழுத்துற சுகத்தோட ஒரு கேரட் ஜூஸ் சாப்பிட்டா அதை விட சுகமா இருக்கும். இப்பதானே ஜூஸ் சாப்பிட்ட, அதுக்குள்ள என்ன? ஐயோ, இவங்களுக்கு பதில் சொல்லியே என் எனர்ஜி எல்லாம் போயிடும் போல. நீங்களே சொல்லுங்களேன். ஏஜே, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? எனக்கு மட்டும் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நானே ஜூஸ் போட்டு குடிச்சிருந்திருப்பேன். நீங்க தான் என் கண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே. ஆமாம், கேரட் ஜூஸ் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மாயா, சித்ரா, இவளுக்கு ஒரு கேரட் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஏஜி. கேரட் ஜூஸ் நீ எப்படி போடுவ? கேரட்ல தான் போடுவேன். ஐயோ, நான் அத சொல்லல, மெத்தட கேட்டேன். நீயே சொல்லி தோல. 4 பிஞ்சு கேரட்டை எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுல பாதாம், பிஸ்தா, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், முடிஞ்ச சாக்லேட் சிரப், அப்புறமா நல்ல திக்கான மில்க சேர்த்து நல்ல திக்கா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதான். அப்படி சாப்பிட்டாதான் என் கண்ணுக்கு குளிர்ச்சின்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. மூளைக்கு நல்லதா உங்க பாட்டி எதுவுமே சொன்னது இல்லையா? சொல்லிருக்காங்களே. வெண்டைக்காவை ஜூஸ் போட்டு குடிச்சா மூளைக்கு அவ்வளோ நல்லதா. நீங்க 2 பேரும் போட்டு குடிங்க, சரியா? அப்பவாவது மூளை வளரட்டும். யூ கண்டினியூ. குயில புடிச்சு கூண்டல் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமப்பா, அது எப்படி அமுக்கும்பா. வாய்ஸ் நல்லா வரதுக்கு என் பாட்டி அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிருக்காங்க. என்னது அது? அரளி விதையை அரைச்சு குடிக்கணுமா? சித்ரா, நீ அழுத்தினது போதும். நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு, பசிக்குது. முடியாது. ஏஜே, என்னால முடியும். நல்ல வெரைட்டியா இருக்கணும். ஏன், இதுவும் கண்ணுக்கு நல்லதா? ஆஹா, இத செஞ்சா உன் உடம்புக்கு நல்லது. என்ன பண்ற? என்ன பண்ற? ஏன் பெட்ல இருந்து இறங்குற? இல்ல, உங்க மருமகங்க உங்க பெட்ல உட்கார வச்சுட்டாங்க. அதான் கீழே போய் உட்காரலான்னு. அதெல்லாம் வேணாம், நீ பெட்லயே உட்காரு. ரெஸ்ட் எடு. ஏசி ரிமோட் இங்கே இருக்கு. டேக் ரெஸ்ட். ஏஜே, இதுக்கு முன்னாடி உன் பெட்ல உட்கார்ந்தா என்னமோ உன் தலை மேல உட்கார்ந்த மாதிரி விரட்டுவ. இன்னைக்கு நீயே உட்கார சொல்ற பாத்தியா? ஏன்னா நான் வச்ச ஆப் அப்படி. இரு ராஜா, இரு. உன்னை நாய்க்குட்டி மாதிரி ஓட வைக்கிறேன். ஏய், ஒழுங்கா நடந்து வாயேன். எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, நான் பாவம்ல. ஆமா, நீ பேசுற பேச்சுக்கு ஒரு கண்ணு மட்டும் இல்ல, காலு கை எல்லாம் போயிருக்கணும். இந்த படிக்கட்டு எங்க? ஐயோ, விழுந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயும் பாத்து வா. இந்த சேர்ல உட்காரு. உட்காரு. சாம்பார் வைக்கிறேன். எல்லாம் பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. ஐயோ, சாப்பாட பார்த்ததும் மூளை குழம்பிருச்சே. வாய் விட்டனே. இல்ல, நல்ல மனம் அடிக்குதே. நிறைய ஐட்டமோ. என்ன, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நீயே கேள்வி கேக்குற, நீயே பதிலும் சொல்ற. நாங்க வேற என்ன பண்றது? அதான் பாத்துட்டு இருக்கோம். சும்மா இரு.
நீ சாப்பிடுமா. சாப்பிடுறேன் ஜெயம்மா. இனிமே எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இனி வாழ்க்கையை இப்படியே ஓட்டிட வேண்டியதுதான். என்ன கண்ணு மொத்தமா போயிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குற? இப்படியேவா போயிட போகுது? அதான் 1 மாசம் கழிச்சு ஆபரேஷன் செய்யலாம்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் சும்மா. அந்த டாக்டர் பணத்தை புடுங்கிறதுக்காக சொல்றாரு. ஆபரேஷன் முடிஞ்சு மனசை தேத்திக்கங்க, கண் பார்வையை எங்களால காப்பாத்த முடியலன்னு சொல்லி சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் யார் என்ன மதிப்பா? கேஜி எப்பவும் என் மேல கோபமாவே இருப்பாரு. இதான் சாக்குன்னு என்ன வெளியே அனுப்பிச்சிருவாரு. எங்க வீட்லயும் எத்தனை நாளைக்கு தான் என்ன காப்பாத்துவாங்க? நான் எங்கேயாவது போய் தெரு தெருவா அம்மா தாயேன்னு பிச்சைதான் எடுக்க போகணும். என்ன ஹாசினி, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ முதல்ல சாப்பிடு. நீ ஏன் கவலைப்படுற? வாழ்நாள் முழுக்க உன்னை வச்சு காப்பாத்துறேன். மனசு குழப்பிக்காம சும்மா சாப்பிடு. இப்படி பேசுறாளா நீ? இன்னைக்கு பேச வச்சுட்டல. இரு, இதை இப்படியே விடக்கூடாது, இன்னும் டெவலப் பண்ணணும். அக்கா உங்க பாரு. ஏய் ஆ, ஏய் என்ன பண்ற? எதுக்கு இப்ப அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க? ஐயோ சாரி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண் பார்வை போச்சுல, அதான் வாய் எங்க இருக்குன்னு தெரியல. கண்ணு தெரியலனா இருக்கிற பொருள் தெரியாது. ஓகே, அது எப்படி? கை டெய்லி வாய்க்கு தானே போகுது, அது கூட உனக்கு தெரியாதா? அது எப்படி கை திடீர்னு உனக்கு ஏஜே ஃபேஸ்க்கு போகும்? உனக்கு கண்ணு தெரியலனா நீ என்ன வேணாலும் செய்வியா? என்ன மாயா, அது பேசாம இருக்க மாட்டியா? ஆ, சி, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு போனதால தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல. சும்மா இருங்க ஜெயம்மா. இவ வாய் எங்க இருக்கு, அவர் முகம் எங்க இருக்கு? அது எப்படி கை யூட்டன் அடிச்சு போகுமா? பாத்தீங்களா, உங்களால எனக்கு தான் கெட்ட பேரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? வீட்டு வரைக்கும் என்ன மதிச்சவங்க இன்னைக்கு கண்ணு போட்டதும் கேவலமா பேசுறாங்க. இதுக்கு கண்ணோட சேர்த்தியே உசுறு போயிருக்கலாம். சித்ரா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படி கேளுங்க. சோறு பட்டா என்ன ஆயிரம் கழுவிக்கலாம். ஆனா என் கண்ணு போயிடுச்சு. அதை எப்படி சரி பண்றது? எனக்கு சாப்பாடு வேணாம். ஹாசினி, என்னாச்சு? நீ சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. நீ சாப்பிடு. நான் மறுபடியும் கையில சாப்பாடு எடுத்து எல்லா இடத்துலயும் கொட்டிடுவேன். அதுக்கு எல்லாரும் திட்டுவாங்க. எதுக்கு வம்பு? அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க. நீ சாப்பிடு. கேஜி, ஹாசினி சொல்றது சரிதானே? எதுக்கு தேவையில்லாம நீயே ஊட்டி விடு. பரவாயில்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு போயிருக்கு, பாவம் ஊட்டி விடு. சரி, நானே ஊட்டு. ஐயோ, நான் முருங்காவை தானே கடிச்சேன். நீங்க ஏன் கத்துறீங்க? அது என் விரல், முருங்கைக்காய் இல்ல. ஐயோ சாரி. சரி விடு, பரவாயில்ல, சாப்பிடு. அக்கா இவ கண்ணு போன மாதிரியா இருக்கா? நல்லா வாய்க்கு ருசியா ஒரு கட்டு கட்டுறா. ஆ ஆ இங்க இங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா? போதும். ஆனா எனக்கு ஒரு ஃபைனல் டச் பண்ணாதான் திருப்தியா இருக்கும்.
என்ன ஃபைனல் டச்? என் பிளேட் எங்க இருக்கு? ஏய் ஏய், இது ஏன் தட்டு? அங்க இருக்கு உன் தட்டு. ஓ, முடிஞ்சதா? சரி வா, ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். ஏஜே வேண்டாம். ஹாசினி இங்கேயே கையை கழுவிக்கிட்டோம். நீ போய் கை கழுவ ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்துட்டு வா, போ. ஓமா பாவம், கண்ணு தெரியாத பொண்ணு, போ. ஹாசினி, உன் முன்னாடியே பாத்திரம் இருக்கு, ஹேண்ட் வாஷ் பண்ணு. ஐயோ என் Dress எதுக்கு இங்க கை கழுவுற? அது நான் வாஷ் பேசின்னு நினைச்சிட்டேன். வாஷ் பேஷனா? சாரி. ஏய் அது ஏன் துப்பட்டா? ஓ சாரி. சரி வா, மேல போலாம். இது கீழே தண்ணி இருக்கு, பாத்து. பாத்து. ஜெயமா வாஷ் பேஷன் என் Dress பார்த்து சொல்லிட்டு போறா. சிச்சோ, சும்மா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதம்மா. கண்ணு தெரியாதுல்ல, அதனால தானே. பரவாயில்ல, விடு. நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன். பாத்து. பயமா இருந்தா என் கையை பிடிச்சுக்கோங்க. ஜெயமா எங்க சாப்பிடல? இல்ல, ஏஜே ஹாசினிக்கு ஊட்டி விட்டதுலயே என் மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு. நீங்க சாப்பிடுங்க. அக்கா இவ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இவ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பழி வாங்குற நம்மள. இப்ப நாம எது செஞ்சாலும் ஜெயம்மா கிட்டயும் ஏஜே கிட்டயும் எதுவுமே எடுபடாது. வெயிட் பண்ணுவோம். ஹாசினி, என்கிட்ட நீ மாட்டாமையா போயிடுவ. உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன்.